25 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் நடிப்பில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக மெகா ஹிட்டாக ஓடின படம் தான் இந்த படையப்பா. திரையுலக பயணத்தில் 50 நிமிஷம் ஒருத்தன் ஸ்க்ரீனில் வரதே பெருசு. ஆனால் 50 ஆண்டுகளாக திரையுலக பயணத்தில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டாராக தன்னோட ஒளி மறையாமல் பார்த்துக்கிட்ட ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படையப்பா படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனவர் இந்த 50 ஆண்டு நிலச்சிருக்காரு. இன்றைக்கி 75வது ஆண்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாரு. இன்னும் அவர் 100 வருஷம் வாழன்னு சொல்லி ரசிகர்கள் சார்பாக வேண்டிக்கிறோம். நண்பா சேனலை பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கேன். பெங்களூர்லேருந்து வந்துக்கிறோம். படம் பார்க்கறதுலே பெங்களூர்லேருந்து வந்த படையப்பா ஃபிலிமு. நான் பார்த்தது 2000 எனக்கு வயசு 25 தான். நான் 1999 ரிலீஸ் ஆகிற ஃபிலிம். அது இங்கே பார்க்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். தமிழ் ஃபிலிம் சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஃபேன். நான் பெங்களூர்லேயே பெரிய ஸ்டார் அவர் பெரிய ஃபேன். அங்கேயே ரிலீஸ் ஆகுது. ஆனால் நம்மளுக்கு 9 o'clock இங்கே பார்க்கலாம். நீங்கள் வந்தேன். நான் முதல்ல பார்க்கலான்னு வந்தேன். படையப்பா நான் பார்த்ததில்லை. பாபா எல்லா ஃபிலிமும் ரிலீஸ் ஆகுதுலாம் ரிலீஸ் எல்லாம் பார்த்தேன். ஆனால் படையப்பா தான் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணிக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்னும் அவர் எவ்வளோ ஃபிலிம் ரிலீஸ் ஆனாலும் நம்ம எப்போவுமே அவர் ஃபஸ்ட்டு ஃபிலிம் எவ்வளோ டைம் பார்த்தாலும் திரும்ப அதே எனர்ஜியில் தான் திரும்ப பார்க்குவோம். நம்ம எப்போவுமே அவரோட ஃபேன். நம்ம ஃபேன் தான். சூப்பர் ஸ்டார், ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார். தேங்க்யூ. படம் புது படம் பார்த்த மாதிரியே இருக்கப்பா. ஆமாம், நான் பேரனோட வந்திருக்கேன். நான் இப்போ பயங்கரமான தீவிர ரசிகர், பயங்கரமான ரசிகர். பேரனை கூப்பிட்டு வந்திருக்கேன். பேரனை நல்லா ரசித்தார். ரஜினி எப்படி பார்த்தான்னு நல்லா இருந்துச்சாயா? நல்லா இருந்துச்சு. சொல்லு சூப்பர் படம். இப்போ புது படம் மாற்ற மாதிரி இருக்குது. இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆன படம் மாதிரி நல்லா பிரிண்ட் நல்லா தெளிவாக இருக்குது, சவுண்டு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாருமே கைத்தட்டி ஆரவாரமாக புது படம் பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்டில் போய் சாயந்தரம் ஈவினிங் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவோம் பார்க்கணும். நல்லா இருக்கு சார். படையப்பா நிஜமாக பார்க்க வேண்டிய படம் தானே. நான் அந்த படம் வரப்போ நான் சின்ன பையாக இருந்திருப்பேன். அந்த இதை பார்க்க முடியலன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இப்போ இந்த படம் ரீரிலீஸ் பண்ணி எங்களெல்லாம் பார்க்க வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை மட்டும் இல்லை, ஃபேமிலியும் பார்க்கலாம் கட்டாயம். இந்த படத்தை பார்க்கும்போது புது படம் பார்க்குற மாதிரியே இருக்குது கட்டாயம். ஆனால் அந்த படத்தில் கணக்கு பிள்ளைக்கு மட்டும் வயசே ஆகலை. 3 ரோல் பண்ணியிருக்காரு அப்பா காலத்துலேருந்து. படம் கட்டாயம் நல்லா இருக்குது. எல்லாம் பார்க்கலாம் ரீரிலீஸ். கொஞ்சம் கிளாரிட்டிலாம் உடையுது, ஒரு சில இடத்துல உடையுது. அதை கொஞ்சம் இது பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும். படம் நல்லாயிருக்கு. 25 வருஷம் ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி. 1999 வந்துச்சு. அப்போலாம் நான் பிறக்கவே இல்லை. நான் அதிகமாக பார்த்தது கேடிவிலையும் சரி. கேடிவிலெல்லாம் இந்த படம் போட்டோன்னா பக்கத்தில் டிவி பக்கத்தில் போய் உட்காந்துருவேன். சரி, இந்த படம் போட்டாலே அந்த ஸ்டைலும் சரி, ஒவ்வொரு சீனும் சரி, அந்த டிவி பக்கத்துலேயே போய் அந்த டே ஃபுல்லாமே அந்த படம் முடிகிற வரைக்கும் உட்காந்துருக்கேன். அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்த படம். இப்போ ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்கும்போது நான் இன்றைக்கி கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தே ஆகணும். சூப்பர் ஸ்டார் படத்தை எப்படினைக்கும் விடக்கூடாது. ஒரு வாட்டியாச்சும் தேட்டரில் பார்த்துடணும் பழைய ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னு இன்றைக்கி வந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுக்குமே சரி, ஒரு சீனுக்குமே அந்த ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம், அந்த கேரக்டருக்கு மியூசிக், சின்ன கேரக்டருக்கு அதுக்கும் அந்த சுற்றி இந்த இப்போ சாய் அபியங்கர் அந்த இதை வச்சு ஓட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி சுற்றி வந்தீங்க. அந்த பாட்டை எவ்வளோ வேரியேஷனில் அந்த பிஜிஎம்மை போட்டிருக்காருன்ற இதில் அவ்வளோ அழகாக தெரியுது. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் அவரோட முழு உழைப்பு இதில் காட்டியிருக்காப்புல. அப்புறம் கதையை பார்த்தோம்னா கதையும் ஒரு துரோகம், காதல், ஒரு அப்பாவோட பாசம், ஒரு சொத்து இழக்கிற எல்லா எமோஷனலையும் ஒரு சேர்ந்த ஒரு கதை. கமர்ஷியலாக இப்படி ஒரு கதை இவர்கள் நீட்டாக கொண்டு போக முடியாது. அந்த அளவுக்கு நல்ல சூப்பர் ஸ்டார் தான் அந்த கதையை. அவர் KS ரவிக்குமாரை வச்சு அந்த படத்தை கண்டிப்பாக முடிக்கணும். அப்படி அந்த நீலாம்பரி கேரக்டர் நல்லா 2K கிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு வில்லி இருக்க முடியுமா அப்படின்னு அதை பீட் பண்ண யாருமே இல்லை. இந்த கேரக்டர் வச்சு தான் பாகுபலி இயக்குனரே அவங்களை கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. ராஜமாதா கேரக்டருக்கு அந்த வேரியேஷன் அப்படியே இருக்குது. அவங்க பேசுகிற ஸ்லாங்கும் சரி, இந்த பாகுபலியில் பேசுகிற ஸ்லாங் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் அவங்க கேரக்டர் என்றைக்குமே பேசும். எனக்கு அடுத்த தலைமுறை கூட அவங்கள பற்றி பெருமையாக பேசும். அந்தளவுக்கு கேரக்டர் நல்லா இருக்குது. வில்லி கேரக்டர் பேசுகிறாங்கன்னா அந்த படம் எப்பயுமே ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால் தலைவருக்கு ஈக்குவலாக அந்த வில்லி கேரக்டர் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்லேயுமே எல்லா பக்கமே அப்புறம் சிவாஜி கணேசன் சார் அவர் ரோல் சின்னுசு தான். ஆனால் அந்த ரோலில் அவர் வீட்டை இழந்துட்டு சொத்தை இழந்த அந்த இடத்துல நமக்கு கண்ணீர் வருது. ஏன்னா அவர் அந்த எமோஷனலாக ஒரு நடிகன் அந்த எமோஷனலாக மக்களுக்கு கடத்துறது தான் உண்மையான நடிப்புன்னு சொல்லுவாங்க. சிவாஜி கணேசன் சார் அந்த போர்ஷன், சின்ன போர்ஷனை மக்களுக்கு அந்த வாழ்க்கையை அவருக்கு காட்டிட்டார். ஏன்னா சொத்தை இழந்தன்னா ஒருத்தர் எப்படி உடஞ்சி அழுவாங்க, எப்படி உடஞ்ச மகள் எல்லாமே பார்த்து எப்படி அழைஞ்சா அந்த வீட்டை விட்டு போகிற மனசு வருமா? அந்த சீனை அப்படி காட்டியிருப்பாரு. அந்த தூணை கட்டி பிடிக்கும் போதே அவங்க ரொம்ப மனசு உடஞ்சி இதுக்கு மேலே ஒருத்தர் வாழ முடியாது. ராஜாவாக இருந்த ஒருத்தர் நல்ல சொத்து எல்லாம் பார்த்து ஒரு திடீர்னு குடிசைக்கு போகும்போது அந்த மனசு எவ்வளோ உடையும் அப்படின்னு. இது மாதிரி உயிரோடு இருக்குமா அந்த மன உளைச்சல் அப்படி
தலைவருக்கு அந்த தங்கச்சி சீன் அந்த அந்த நடிப்பு அப்படியே தலைவர் அதை நான் இதை பீட் பண்ணணுமே அப்படின்னு தங்கச்சியை காட்டும்போது உனக்கு மனசு பிடிச்ச மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் அழுதுறாரு. ஏன்னா என்ன தொஸ்து சுகம் எல்லாமே இருந்தாலும் ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிச்சு அந்த காதலுக்கு உண்மையான ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியுமா? அது அந்த காதல் தான் தீர்மானிக்குது அப்படின்னு ஒரு காதலை பற்றி பேசுகிற கடை. அதுபோல் அறுபடை முருகனை பற்றி அது எல்லா வேரியேஷனுமே ஒரு கமர்ஷியலாக இருக்குது. இந்த வேலுக்கு அந்த கெட்டப்பில் அவருக்கு அப்புறம் அதாவது அடுத்த தலைமுறைக்கு அப்புறம் இப்போ சிவாஜி சாருக்கு அப்புறம் இப்போ ரஜினி அப்படி அந்த பாரம்பரியத்தை கொண்டு வந்தார். அவங்க குழந்தைகளுக்கு எப்படி உண்மையான காதல் இந்த வெல்லுச்சா அப்படின்றது தான் கதை. ஆனால் நீலாம்பரியோட காதல் ஒரு சில பேர் இது உண்மையான காதல். ஏன்னா எந்த காதலுமே இருந்தாலும் அது ஒரு அகங்காரம் அதெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா அங்கே ஒரு காதல்ன்றதே போயிடும். அடையணும் அப்படின்னு சொல்லி காதல்ன்றது காதலை தான் நம்ம வெல்லணுமே தவிர அந்த குறிப்பிட்ட நபரை தான் நம்ம துரோகம் பண்ணி அடையணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல கதை. அதனால் இது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். உண்மையான காதலுக்கும் அதுக்கு ஒரு இது எக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நீலாம்பரி நம்ம யாரும் வாழ முடியாது என்றைக்குமே. அடுத்த படம் ஏன்னா இதுக்கு மேலே படையப்பட்டு இருந்தால் பேய் படமாக தான் எடுக்க முடியும். நீலாம்பரி செத்துட்டாங்க. அடுத்து ரீரிலீஸ் அருணாச்சலம் அது நல்ல இல்லை. ஏன்னா தேட்டரில் ஏன்னா அந்த படத்துலலாம் எல்லா படத்துலையும் தலைவர் ஒரு மெசேஜ் படத்தில் நடிச்சிருப்பார். பஞ்சுலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி இது சும்மா சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்காது. மக்கள் மனசில் நிற்கணும், அதை பற்றி யோசிக்கணும் அவங்க. சரி இந்த படத்தில் சொல்ல வர காலத்துலனா சொத்தெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ சொத்து இருந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அப்போ என்னன்னா அப்பான் சொத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த கதையை மாற்றி சொத்தெல்லாம் இழந்துருச்சு. அப்புறம் ஜெயிச்சு வாழ்க்கையில் தனக்குன்னு ஒரு சொத்து சம்பாதிச்சு தனக்குன்னு ஒரு படையை உருவாக்கி அப்புறம் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அதான் உண்மையான வெற்றி அப்படின்னு. இதுக்கு தான் படையப்பா நமக்கான சொத்தை அப்பங்காசுல இல்லாமல் நம்மளே சம்பாதிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம். அப்படி வருது எந்த நாட்டுக்கே கிட்ஸ் பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ விஷயம் புரியுது. இவ்வளோ விஷயம் இதில் இருக்கா அப்படின்னு. நான் விஜய் ஃபேன் தான். ஆனால் நான் விஜயை பார்க்குறதுக்கு முன்னாடியே ரஜினி படங்கன்னு பார்த்துருக்கேன். ஆனால் விஜய் ஃபேன் தான். ஆனால் ரஜினியை எப்பவுமே அவர் என்னமே ஜென்ரல். ஏன்னா அவர் போஸ்டரை பார்த்தாலே சின்ன வயசுலலாம் பார்த்துட்டு அந்த கட் அவுட்டில் பக்கத்தில் இல்லைன்னா நம்மளும் ஸ்டைலாக சரி திரும்பும்போது ஒரு ஸ்டைலு டிக்டாக் எடுக்கிற முக்கால்வாசி பேரோட ஸ்டைலில் ஆரம்பமே அவர் தான். ஆனால் அவர் மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. எத்தனை வாட்டி முயற்சி பண்ணாலும் பண்ண முடியாது. அவர் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார்னா. அவர் ஒருத்தர் 75 வயசுலையுமே அதே லெவலில் பிக்கப் பண்ணுறாருன்னா அவர் தான் சூப்பர் ஸ்டார். இப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. அவங்க 75 வயசுல முதல்ல இந்த மாதிரி ஸ்டைலாக ஹவுஸ்ஃபுல் ஆகிற ஷோஸை கொடுக்குறாங்கன்னா அவங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லணும். அவர் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அது போக இப்போ ரீசெண்டாக ரஜினி சாரும் கமல் சாரும் இணைஞ்சி பண்ணுறதுக்கு கதை இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னும் கதை இல்லையா? அதுக்காண்டி ஒரு நல்ல கதை ஒன்று இருக்குது. ஐயப்பனும் கோசின்னு ஒரு படம். அந்த படத்து கதையை மட்டும் அதை தெலுங்கில் பண்ணி மோசம் பண்ணிட்டாங்க. அதை நம்ம தமிழில் நல்ல ஒரு டைரக்டரை வச்சு கமல் சாரையும் ரஜினி சாரை ஐயப்பன் ஆயிரமும் கமலை கௌஷிக் பிரியானாவும் வச்சு பண்ணோம்னா அந்த படம் 100 கோடி 1500 கோடி வரைக்கும் போகிற அளவுக்கு ஒருத்தான படம். ஏன்னா அதோட ஒரிஜினல் காப்பி ரைட்டு டைரி பட இயக்குனர் அவங்ககிட்ட தான் இருக்குது. இவங்க பண்ணுறன்னா வாங்கிடுவாங்க. வாங்கி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தரி நம்ம 2 பேர் அவங்க போகிறது அந்த படத்தை நீங்கள் பார்த்தாலே அவ்வளோ கூஸ்பம்பாக இருக்கும். அந்த படம் மட்டும் அவங்க 2 பேர் பண்ணால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க பண்ணல அந்த கண்டிப்பாக ஐயப்பன் கோசியை ரீமேக் பண்ணுங்கள். உங்கள் 2 பேர் கேரக்டர் அப்படி தூக்கி பேசப்படும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அந்த படம். சூப்பர்.